வாக்குப்பதிவு நிறைவடைய இன்னும் 1 மணி நேரம் மட்டுமே உள்ளது. அதனால் தயவு செய்து வாக்களிக்காதவர்கள் சென்று வாக்களிக்க வேண்டும். வெயிலும் தற்பொழுது இல்லை. அதனால் கடைசி தருணத்தில் யாரெல்லாம் ஓட்டு போடலையோ போய் ஓட்டு போட்டுருங்க. இன்னும் 1 மணி நேரம் மட்டும்தான் இருக்கிறது வாக்குப்பதிவு நிறைவடைய. தமிழகத்தில் மக்கள் அலைகடலென திரண்டு வாக்களிக்கிறாங்க. வீல் சேரில் வந்து வாக்களிக்கிறாங்க. ஐசியு பொருத்தப்பட்ட ஆம்புலன்ஸுகளில் வந்து வாக்களிக்கிறார்கள். வில்லன் நடிகர் பொன்னம்பலமே வீல் சேரில் தான் வந்தார் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். முதியவர்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க. கைத்தாங்கலாக நிறைய பேரை அழைத்து கொண்டு வந்தார்கள். ஸோ இந்த மாதிரியெல்லாம் முடியாதவங்க கூட வந்து வாக்களித்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் இன்னும் நீங்கள் வாக்களிக்கலை அப்படின்னா தயவு செய்து வாக்களிக்க வேண்டும் என்பதை நாங்கள் உங்களிடம் கேட்டுக்கொள்கிறோம். வாக்குப்பதிவு இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் வாக்காளர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து ஆர்வமாக வாக்களிக்கின்றனர். எப்படியாவது 6 மணிக்குள்ளே நீங்கள் போலிங் பூத்து போயிட்டீங்க அப்படின்னா அதற்கு பிறகு தான் அந்த கேட்டுடைய கதவே மூடுவாங்க. அங்கே பாருங்கள், மூதாட்டி ஒருவர் ஒரு கையில் வாக்கிங் ஸ்டிக் வச்சுருக்காங்க, இன்னொரு கையில் தாங்கி ஒருவரை பிடித்து கொண்டு வந்து வாக்களித்து விட்டு நான் வாக்களித்து விட்டேன் என்று காட்டும் காட்சியை நாம் பார்த்தோம். அதே போல் இன்னொரு மூதாட்டி அங்கே வந்து ஆர்வத்தோடு வாக்களிக்கும் காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆண்கள் பெண்கள் என தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் வாக்காளரை காட்டிலும் பெண்கள் வாக்காளர்கள் அதிகம். ஆண் பெண் என அனைவரும் திரண்டு வந்து வாக்களித்து கொண்டிருக்கிறார்கள். இதன் காரணமாக தான் 3 மணி நிலவரப்படியே நாம் 70% வாக்குப்பதிவை தாண்டிட்டோம். மேற்கு வங்கத்தில் அதே 3 மணி நிலவரப்படி 78% வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. நம் தமிழக மக்களும் கடைசி 3 மணி நேரத்தில் முடிந்த அளவு வந்து வாக்களிக்கிறார்கள். இன்னும் 1 மணி நேரத்திற்கும் குறைவான, இன்னும் சொல்லப்போனால் 50 நிமிடங்கள் மட்டுமே உள்ளது வாக்குப்பதிவு நிறைவு பெற. மேற்கு வங்கத்தில் 2 கட்டங்களாக சட்டமன்ற தேர்தல் நடைபெறுகிறது. இன்றொரு நாள் மற்றும் 29ஆம் தேதி அவங்களுக்கு அடுத்த கட்டம் நடைபெறும். தமிழகத்தில் அப்படி இல்லை, ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. அந்த ஒரே கட்ட வாக்குப்பதிவு 6 மணி நிலவரப்படி எப்படியும் 85% தாண்டிடும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. இதுவரைக்கும் 4 கோடி பேர் நம்ம தமிழ்நாட்டில் வந்து வாக்களிச்சிருக்காங்க அப்படின்னா பார்த்துக்கோங்களேன். சென்னை மாவட்டத்தில் மட்டும் 3 மணி நிலவரப்படி 68.13% வாக்குப்பதிவு. இதில் பெரம்பூர் தொகுதியில் 3 மணி நிலவரப்படி 71.84% வாக்குப்பதிவு. கொளத்தூரில் 70.24% வாக்குப்பதிவு 3 மணி நிலவரப்படி. சேப்பாக்கத்தில் 67.68% வாக்குப்பதிவு. அதே போல் 1000 விளக்கில் 68.13% வாக்குப்பதிவு 3 மணி நிலவரப்படி. இன்னும் லேட்டஸ்ட்டாக 5 மணி நிலவரம் இன்னும் சற்று நேரத்தில் வந்துடும். மயிலாப்பூரில் கொஞ்சம் கம்மி தாங்க, 60.60% வாக்குப்பதிவு. வில்லிவாக்கத்தில் 70.42% வாக்குப்பதிவு. 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.